அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 4 எழுத்து சொல்லை தஸ்கீர் ஆக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்? அது 5 எழுத்து சொல்ல உங்கள் இஷ்டத்துக்கு மாற்ற இயலாது. ஃபுஐலுன் மாற்றினீங்கல்ல, ஃபுஐலுன் ஃபுஐலுன் என்று என்ன செய்யணும்? மாற்றணும். எப்படி? உதாரணமாக திர்ஹம். திர்ஹம்னா வெள்ளி காசு. திர்ஹம்னா என்னது? திர்ஹமில் எத்தனை எழுத்து இருக்குது? 4 எழுத்து இருக்குது. அது தர்ஹமாக இருந்தாலும் சரி, துர்கமாக இருந்தாலும் சரி, திர்ஹமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கணக்கு கிடையாது. 4 எழுத்து இருந்தால் திர்ஹமுக்கு என்ன செய்வாங்கன்னா துரைஹிமுன். திர்ஹம் என்றால் காசு, துரைஹிம்னா சின்ன காசு. காசுடைய சைஸ் சின்னதாக இருக்கும்ல, ₹1 காசு இவ்வளோ பெருசாக போட்டாங்க, இவ்வளோ பெருசாக போட்டாங்க, இல்லை சின்னதாக அந்த மாதிரி உள்ளதாக இருந்தால் திர்ஹம்னா காசு. துரைஹிமுன் சின்ன காசு, சின்ன சைஸில் உள்ள காசு. இது என்ன மாதிரி இருக்குது? துரைஹிம் என்ன மாதிரி இருக்குது? மூணாவது ஒரு சேர்த்துட்டாங்க. ஏ ஒன்று ஆடாகும். ஏ ஆடாகி என்ன செய்யும்? அதே மாதிரி தான் ஃபுஐலுன்னு சொன்னீங்கல்ல, 2 எழுத்துக்கு அப்புறம் ஒரு ஏயை சேர்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி 2 எழுத்து இருக்க தானே செய்யும். ஏற்கனவே இருக்கிறது 4. இப்போ திர்ஹம் இருக்குல்ல, திர்ஹமில் தாலு ரே இருக்குது 2, ஹே மீம் 2, இப்படி நான் ஒரு 2 செட்டாக இருக்குது. நடுவில் கொண்டு ஏயை விட்றீங்க. திர்ஹம் என்பதில் தாலு ரே இது ஒரு 2 எழுத்து, ஹே மீம் இது ஒரு 2 எழுத்து. இங்கே ஏ எங்கொண்டே சேர்க்கணும்? 4 எழுத்துக்கு நடுவில் சேர்க்கணும். அப்போ திர் என்பது துரை, திர் என்பது துரைண்டாகும். அப்படி ஆனால் நம்ம ஏயை சேர்த்த பிறகு அந்த ஏக்கு முந்தி 2 எழுத்து இருக்கும், பிந்தி 2 எழுத்து இருக்கும். சரியா? திர்ஹம் என்பதை நீங்கள் தஸ்கீர் ஆக்கினீர்களே ஆனால் திர் என்பதில் நீங்கள் ஆக்கிடணும். திர்ஹம் இருக்குல்ல, துரை ஆக்கிட்டு அந்த ஹிம் என்று ஹீந்து அதை மாற்றிடணும். திர்ஹமில் ஹா தானே இருந்துச்சு, ஹாண்டு இருக்கிற ஃபுஐ இலுன் வந்து ஃபுஐ இலுன். அப்போ திர்ஹம்டா எப்படி சொல்லணும்? துரைஹிமுன். 4 எழுத்து 3 எழுத்து சொல்லாக இருந்தால் ஃபுஐலுன், 4 எழுத்து சொல்லாக இருந்தால் ஃபுஐலுன் என்று மாற்றணும். அதே மாதிரி ஜமீலுன். ஜமீலுன்னு மாற்றணும். இப்போ ஜமீலுன்ல அதில் ஒரு ஏ இருக்குது. ஜமீலில் நீங்கள் இந்த மீமுக்கு அப்புறம் ஒரு ஏயை சேர்க்க போகிறீங்க. ஜமீல் இருக்குல்ல, ஜமீல் இப்படி உடைச்சிருங்க. ஜமீலுன், ஜமீ ஒன்று, ஏலாம் ஒன்று இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் சேர்க்குற ஏ, இந்த தஸ்கீருடைய ஏ எங்கே சேர்க்கணும்? 2 எழுத்தை தாண்டி சேர்க்கணும். இங்கே ஏயை சேர்க்கணும். அப்போ ஜமீ என்பது ஜுமாண்ட் ஆயிரும். ஒரு ஏயை சேர்க்குறீங்க. அப்போ ஜுமை, கடைசியில் அதுக்கு பிந்தி கசர் செய்யணும். ஜுமையிலுன். ஜமீலுக்கு ஜுமையிலுன்றக்கூடாது. ஜமீலில் எத்தனை எழுத்துன்னு பார்க்கணும். ரஜுல ருஜைலுன்ட்டீங்க. ஜமீல் என்பதில் எத்தனை எழுத்து இருக்குது? 3 எழுத்தாக இருக்குது. ஜமலுன் என்றால் ஜுமைலுன்னு சொல்லலாம். இதில் ஜமீலுன் என்பதில் 4 எழுத்து இருக்கிறது. 4 எழுத்து இருக்கிறதுனால அந்த 3ஆவதாக ஏயை உள்ள நுழைக்கணும். ஜுமை என்று விடும். அதுக்கு பிறகு உள்ள எழுத்து கசர் செய்யணும். அப்போ ஜுமையிலுன் சத்து செய்கிற சட்ட பிரகாரம் ஜுமையிலுன், ஜமீலுன், ஜுமையிலுன் அப்படின்னு வரும். அது மாதிரி அந்த குலாமுன், கலாமுன் போட்டு வச்சுட்டோன்னா குலாமுன். குலாம்னா என்ன அர்த்தம்? ஊழியர். குலாம்னா ஊழியர்னு அர்த்தம் இருக்குது, வேலைக்காரன் அர்த்தம் இருக்குது, அடிமைன்னு அர்த்தம் இருக்குது, பல அர்த்தம் இருக்குது. சிறுவன் அர்த்தம் இருக்குது. இப்போ குலாமுன் என்பது பல அர்த்தம் கூறக்கூடிய சொற்களில் இது ஒரு சொல். ஏதோ ஒரு சின்னவன், சிறு பையன் வச்சுக்கிடலாம், இளைஞன் என்று வச்சுக்கிடலாம், அடிமைன்னு வச்சுக்கிடலாம், வேலைக்காரன் வச்சுக்கிடலாம், ஊழியன்று வச்சுக்கிடலாம். இவ்வளோ அர்த்தம் அந்த ஒரு சொல்லுக்கு தான் இருக்குது. ஒரு இடத்துல பயன்படுத்தும் போது என்ன அர்த்தம்ன்ற தனியாக பார்த்துக்கிடலாம். சிங்கிளாக சொன்னால் பல அர்த்தம் அதுக்கு இருக்குது. சரி, குலாமுன்ல எத்தனை எழுத்து இருக்குது? இப்போ 4 இருக்குது. அலிஃபையும் சேர்க்கணும்ல, கைன்னு லாமும் அப்புறம் அலிஃபு மீமும். அப்போ நீங்கள் என்ன 2ஆக உடைக்கணும். இப்போ கைன்னு லாமுக்கு அப்புறம் ஏயை சொருவணும். உலை. குலாமுன் என்பதில் உலைன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஈண்டு சுக்குன்னு வச்ச ஏ சேர்த்த பிறகு அந்த அலிஃபை வாசிக்க இயலுமா? வாசிக்க இயலாது. அலிஃபை ஏயா மாற்றணும் மறுபடியும் இந்த ஏக்கு தகுந்த மாதிரி. உலையுமுன். குலாமுண்டா ஊழியன், உலையுமுன் சின்ன ஊழியன். குலாமுன்னா பையன், உலையுமுன் சின்ன பையன். இப்போ ரசூல்லா வீட்டில் கூட இப்னு அப்பாஸ் போய் தங்குவாங்க, மைமுனா அவங்க சின்னம்மா வீட்டில். அப்போ ரசூல்லா போகும்போது கேட்பாங்க, நாமல் உலையுமோ, அந்த சின்ன பையன் தூங்கிட்டானான்னு கேட்பாங்க. நாமல் குலாமுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாமல் குலையுமோ. குலைமு என்றால் குலாம் என்பதனுடைய தஸ்கீர்
எது உலைமுன், உலையிமுன், அந்த அலிஃபு ஏயா மாறுது, ஃபுஐலுன்னு வந்துடணும். அது மாதிரி ஜாஃபர்னு இருக்குது, ஜாஃபர்னு பேர் வைக்கிறாங்க. ஜாஃபரில் எத்தனை எழுத்து இருக்குது? 4 எழுத்து இருக்குது. இது எப்படி சொல்லணும்? நடுவில் ஏஐ சொருவணும். எங்கே நடுவில் 2 எழுத்து தாண்டினவுன. அப்போ ஜுஐ, ஜ என்பது ஜுஐன்னு ஆயிரும். அந்த அதுக்கு அடுத்தடுத்து கசர் செய்யணும். ஜுஐ ஃபிரு, ஜாஃபரு ஜுஐ ஃபிரு. ஜாஃபர்னா ஒரு ஊரில் 2 ஜாஃபர் இருப்பாங்க, வாங்குதா? ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 ஜாஃபர் இருப்பாங்க. ஒருத்தனுக்கு 25 வயசு இருக்கும், ஒருத்தனுக்கு 20 வயசு இருக்கும். அப்போ என்ன 2 ஜாஃபர் தான் என்ன செய்வாங்க? இந்த ஜுஐ ஃபிரு சின்ன ஜாஃபரை கூட்டிகிட்டு வா. அந்த மாதிரி இடத்துல ஒரு ஆள் பேரில் எப்போ இது தேவைப்படும்னு கேட்டால், அந்த பேரில் 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் இருக்கும்போது ஜாஃபரை கூட்டிகிட்டு வானா எந்த ஜாஃபரை கூட்டிகிட்டு வர்றது? அந்த கன்ஃபியூஸ் வரக்கூடாதுங்கிறக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பெயர்களை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இப்படி மாற்றி விட்ருவாங்க. ஜாஃபர்னா சும்மா ஜாஃபருங்க பேர் உள்ள ஆள். ஜுஐஃபர் என்று சொன்னால் ஜாஃபர் என்ற பெயரில் உள்ள சின்னவன், ஜாஃபருங்கிற பெயர் கொண்ட சின்னவன் அப்படிங்கிற அர்த்தம் வர்றதுக்கு ஜுஐஃபர்னு மாற்றிடுவாங்க. இப்போ லாரிபுன் இருக்குது, இதெல்லாம் பெயர் சொல்லித்தானே. லாரிபுன் இதில் எத்தனை எழுத்து இருக்குது? 4 இருக்குது. லாரிபுன் என்ற 4 எழுத்து இருக்குது. இப்போ வந்து அந்த லாவுக்கு அலிஃபுக்கு அப்புறம் வந்து ஒரு ஏயை சேர்க்கணும், 4 எழுத்து இருக்கனால. அப்போ அந்த அலிஃபை வாசிக்கலாமா? இப்போ லாரிபுன் இருக்குல்ல, லாரிபுன்ங்கிறது என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த ஏயை வாசிக்கிறதுக்காக வேண்டி லுவைரிபுன், அந்த அலிஃபுக்கு அப்புறம் ஏ சேர்த்திங்கன்னா அந்த ஏ வாசிக்க இயலாது. அலிஃபுக்கு ஒரு சுக்குன்னு ஏ அந்த பஞ்சாயத்து வரவே கூடாது. இந்த ஏ வந்து இருந்து ஆகணும். இந்த ஏ தசுகீருக்கு இந்த ஏ இருந்து ஆகணுங்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா, லாரிபுன்னா லுவைரிபுன், அந்த வாவா, அந்த அலிஃபை வாவா மாற்றி விட்ருவாங்க. எதுக்கு வாவா மாற்றுறாங்கன்னு கேட்டால், அப்போ தான் ஃபுஐ என்கிற அந்த அமைப்பு கிடைக்கும். ஆனால் லாரிபுன்கிற வந்து ஃபுஐனுக்கு மாற்ற முடியாதுல்ல. நீங்கள் ஒரு அந்த அடுத்து லாதுக்கு அடுத்த எழுத்து அலிஃபா இல்லாமல் வேறு எழுத்தாக இருந்துச்சுன்னா இ உண்டு எழுத்தாக ஒரு ஹரக்கத்தை வச்சு சொல்லுவாங்க. நீட்டுறதுக்கு உள்ள அலிஃபை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் என்ன செய்வாங்கன்னா அந்த வாவா மாற்றி விட்ருவாங்க. வாவா மாற்றி எதனால் வாவா மாற்றுறாங்கன்னா, முதல் எழுத்து நம்ம லம்மாக்கி ஆகணும். லரபே இருக்குல்ல, லாரிபுன்ல ஃபஸ்ட் எழுத்துக்கு என்ன செய்யணும்? தசுகை இருக்குது, ரஜல்னா ருஜேல்னு சொன்னீங்கல்ல, இந்த லாதுக்கு லம்மு வச்சுப்பிட்டீங்க. லம்மை வச்ச பிறகு லம்முக்கு அப்புறம் அலிஃபை வாசிக்க முடியுமா? அப்போ லம்முக்கு தகுந்த மாதிரி வாவை மாற்றி விட்ருங்க. லுவை ஏயை சேருங்க. லுவைரிபுன். லாரிபுன்னா அடிக்கிறவன், லுவைரிபுன்னா அடித்த சின்ன பையன், அடித்த சிறுவன். லாரிபுன்னா பொதுவாக அடித்தவன், லுவைரிபுன்னா அடித்த சிறுவன். அப்போ அந்த இடத்துல அந்த அலிஃபு வந்து வாவா மாறிக்கிறது. எதனால் வாவா மாறுது? அந்த லாது வந்து லம்மா மாறினதுனால தான். தசுகீருக்கு மாற்றணும்ல, முதல் எழுத்துக்கு எந்த ஒரு தசுகீர் எடுத்தாலும் ஃபஸ்ட் எழுத்துக்கு லம்மு வந்துடும். ஜாஃபர்னா ஜுஐஃபிரு, களமுன்னா குலைமு, அது திர்ஹம்னா துரைஹிமு, எதாக இருந்தாலும் ஃபஸ்ட் எழுத்துக்கு லம்மா போயிடும். அதனால் அந்த லாதுக்கு லம்மா போகும்போது லாதுக்கு லம்மா வச்சு அந்த அலிஃபை எப்படி வாசிப்பீங்க? அப்போ லம்முக்கு தகுந்த மாதிரி வாவை மாற்றி விட்ற வேண்டியது. அப்போ லுவைரிபுன் 4 எழுத்துக்கு பூரா இப்படி. அது மாதிரி நாசிருக்கு அதே மாதிரி தான். நாசிருன், இந்த அலிஃபைலாம் எழுத்தில் என்னன்னு நசரவை பார்க்கக்கூடாது, நாசிரை பார்க்க 4 எழுத்து இருக்குது. நுவைசிருன், நாசிர்னா உதவி செய்கிறவன், நுவைசிருன் சிறிய அளவில் உதவி செஞ்சவன், இல்லை சின்ன உதவி செஞ்சவன், அதில் உதவி செஞ்ச சிறுவன், இந்த அர்த்தத்தில் வந்துடும். ஆலிமுன், ஆலிமுன்னா அறிஞன், அதை செய்கிற அதுக்கு தஸ்கீர் பண்ணால் உவைலிமுன், கொஞ்சம் அறிஞ்ச பையன், கொஞ்சம் அறிஞ்சவன், அறிந்த சிறுவன், சின்ன அறிஞன், சிற்றறிஞன், அந்த மாதிரி அர்த்தத்துக்கு மாற்றிக்கிடுவாங்க. ஆலிமத்துன், ஆலிமத்துனா உவைலிமத்துன், ஆலிமுடைய பெண்பாலாக இருக்குன்னா அது 5 எழுத்துக்கு சேர்க்க தேவையில்லை. ஆலிமுக்கு செஞ்சதை என்ன செய்யணும்? ஆலிமத்துக்கு செஞ்சிட வேண்டியதுதான். சரி. அது மாதிரி ஹபீபுன், ஹபீபுன்னா நண்பன், ஹபீபுன்னா என்னது? நண்பன் அப்படின்னு தோழன் என்று அர்த்தம். ஹுபைபுன் சின்ன தோழன், அன்புள்ள அன்புங்கிறதுக்காக சின்னது ஆக்குவாங்க. சின்ன தோழன்னா செல்லமான தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஜபுஹத்துன், இந்த தேய கணக்கில் எடுக்க மாட்டாங்க. ஜபுஹத்து நெத்தி. ஜுபைஹத்துன், ஜுபைஹத்துன்னா என்னது? வந்து சின்ன நெத்தி. நெத்தி இருக்கிறது சில ஆளுக்கு தெரியாது, முடி இவ்வளோ வரைக்கும் வந்துடும். அப்போ ஜபுஹத்துன் ஜுபைஹத்துன் சின்ன நெத்தி. இஸ்பவுன் 4 எழுத்து விரல். இஸ்பவுக்கு உசைபியுன், சில ஆளுக்கு உரல் வந்து சின்னதாக இருக்கும்.
விரல் இருக்குது, விரல் வந்து குட்டி குட்டி விரலாக இருக்கும். அப்படி இருந்தால் என்ன செய்யும், அதில் சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கும். அப்போ உசைபி உன் குட்டி விரல், அக்ரபுன் தேள், எதுக்கு வேணாலும் நீங்கள் செய்யலாம். நான் எடுத்து உள்ள சொல்லுக்கு போகிறேன். அக்ரபுனா உகைரிபுன் குட்டி தேள், பெரிய தேள் இருந்தால் அக்ரபுன்னு சொல்லுங்கள். சின்ன சின்ன தேளாக இருக்கும்ல, அதை என்ன செய்யணும், உகைரிபுன்னு சொல்லிக்கிறணும். அது மாதிரி சின்ன அரிசியில் கூட சொல்லலாம். அரிசியிலே பெரிய அரிசி சின்ன அரிசிலாம் இருக்க தானே செய்யுது. சின்ன அரிசிலாம் இருக்குது. அரிசியிலே என்ன செய்யணும்னா குட்டி குட்டி அரிசிலாம் இருக்கும். அப்படி இருந்தால் அருசுன்னா அதை வந்து சத்தை உடச்சி பார்க்கணும். அருசுசு அப்படி தானே, அருசுன் அரிசி, அருசுசுன் அப்படி வரும். அப்போ உரைசிசுன் சின்ன அரிசி, சின்ன சின்ன அரிசியாக இருக்குது. ஹிர்ரத்துன்னா பூனை, ஹிர்ரத்துனா என்னது, பூனை. அதை ஹிர்ரத்தை வந்து சத்து வச்சுருக்கிறத உடைச்சி சொல்லுங்கள், ஹிர்ரத்துன். இது ஹுரைரத்துன். ஹிர்ரத் எப்படி வந்துடுறேன், அபு ஹுரைராங்கிறீங்கல்ல, பூனைக்குட்டியின் தந்தை. ஹிர்ரத்துன்றா பூனை, ஹுரைரத்து என்றால் பூனைக்குட்டி, இப்படி வரும். அப்போ அந்த இல்லத்து எழுத்து வந்து சரியா, அவருடைய அவருடைய பேர் வேறு, அப்துல் ரஹ்மானா நம்ம பேர், அவருடைய அபு ஹுரைரா பேராயிருச்சு. அது மாதிரி லிபாசுன், லிபாசுன்னா ஆடை. லிபாஸ் எழுத்துன்னு இருக்குது, 4 எழுத்து இருக்கா. அப்போ லுபையிசுன், லிபாஸுக்கு என்ன செய்யணும், லுபையிசுன். அப்போ வந்து சின்ன ஆடை அப்படின்னு சொல்லிடுவோம். அதாப்புண்டா வேதனை, அதாப்பு செய்வான்லாம் சொல்கிறோம்ல, அதாப்புண்டா வேதனை. உதையிபுன், அதாப்புள்ள 4 எழுத்து இருக்குல்ல, உதையிபுன் சின்ன வேதனை. லேசாக ஒரு தட்டி இருக்கிறாங்களா, அது சின்ன வேதனை. பெரிய வேதனை அதாபு. உதயிப்புனா சின்ன வேதனை. எதுக்கு நிறைய சொல்கிறோம்னு கேட்டால், எதில் வேண்டாலும் இப்படி எடுக்கிறாங்க. இப்படி ஒரு வழிமுறை வச்சுருக்குறாங்க அரபியில். அர்ணப்புண்டா முயல், அர்ணப்புண்டா என்னது, முயல். எத்தனை எழுத்து, 4 எழுத்து இருக்கா. உரை நிபுன், உரை நிபுன்னா முயல் குட்டி. அப்போ இந்த சொல் இவ்வளோ மிச்சமாக பாருங்க. இந்த அரபியில் வந்து சின்ன முயல் குட்டிங்கிறதுக்கு 2 வார்த்தைக்கு பதிலாக ஒரு ஸ்டைலை மாற்றுறாங்க, 2 சொல் வந்துடுது அதில். அப்போ அர்ணப்புனா முயல், உரை நிபுனா முயல் குட்டி. ஹிமார் கழுதை, கழுதையில் 4 எழுத்து இருக்குல்ல, ஹிமார் அலிஃபைன் சேர்த்து ஹிமார் கழுதை. அப்போ என்ன செய்யணும், ஹுமையிருன், ஹுமையிருன் அந்த ஒரு ஏ ஒன்று அந்த அலிஃபும் ஏயா மாறிக்கிறோம், அந்த ஏக்கு தகுந்த மாதிரி. ஃபுஐலுன்னு வரணும்ல, ஹுமையிருன். ஹுமையிருன்னா வந்து சின்ன கழுதை, கழுதை குட்டி, சின்ன கழுதை. துஜாஜத்துன், இந்த தேயெல்லாம் கணக்கில் எடுக்க, துஜாஜ் தான் கணக்கு எடுக்க, அது கணக்கில் 4 எழுத்தாக தான் கணக்கு எடுக்கணும். பெண்பாலுடைய தேயாக இருக்கிறதுனால அதை வந்து 4 எழுத்து வச்சுக்கிடுவோம். துஜாஜத்துன். அப்போ துஜையிஜத்துன், அப்போ இது என்னது, சின்ன கோழி. உராபுன் காகம், உரையிபுன் சின்ன காகம். இசுபோ சொல்லியாச்சு. ருக்குபத்துன் முட்டுக்கால், ருக்கைபத்துன் சின்ன முட்டுக்கால். கிந்தீல் இந்த சரவிளக்கு, அலங்கார விளக்கு. குனைதீலுன் அந்த சின்ன அலங்கார விளக்கு. உஸ்பூர் சிட்டுக்குருவி, அதுவே சின்னதாக இருக்கேன். உசைஃபீர்னா அதுலேயும் சின்ன சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவியிலையும் சின்ன சிட்டுக்குருவின்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யணும், உஸ்பூர் என்றால் சிட்டுக்குருவி, உசைஃபீர் என்றால் சின்ன சிட்டுக்குருவி. மிஸ்பாகன்னா விளக்கு, மிஸ்பாகன்னா என்னது, விளக்கு. இதில் வந்து இதெல்லாம் இருக்குதுன்னா உங்களுக்கு உஸ்பூரில் 5 எழுத்து வந்துருச்சா, 5 எழுத்து பாடம் இது முடிஞ்சிருச்சு ருக்குபத்தோட. இப்போ என்ன செய்கிறோம்னு கேட்டால் 5 எழுத்து உள்ள சொல்ல எடுத்துக்கிறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் 4 எழுத்து சொல்லு. 5 எழுத்து சொன்னது என்ன செய்யணும்னு கேட்டால், ஃபுஐ இலுன்னு சொன்னோம்ல, அப்படி இல்லாமல் ஃபுஐ ஈலுன் என்ன செய்யணும், 2 ஏ வர்ற மாதிரி ஃபுஐ ஈலுன் அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா மாற்றிக்கிடுவாங்க. ஒரு ஏக்கு பதிலாக டபுள் ஏ. கிந்தீலுன் எத்தனை எழுத்து இருக்குது, 5 எழுத்து இருக்குது. அப்போ கிந்தீல் என்பதில் குனை தீலுன், குனை தீலுன் என்ன செஞ்சேன். இப்போ அந்த ஏ சேர்த்த உடனே குனை தீல் எத்தனை எழுத்தாச்சு, குனை 6 எழுத்தாய்க்கிறோம். கிந்தீல் என்பதில் 6 எழுத்தாக மாறிக்கிறோம். உஸ்பூரில் எத்தனை எழுத்து இருக்குது, 5 எழுத்து இருக்குது, உஸ்பூருன். அப்போ என்ன செய்வாங்கன்னா உசை ஃபீருன், இந்த வாவை ஏயா மாற்றிடுவாங்க. உசை ஃபீருன், ஏன்னா கசர் வைக்கிறோம்ல, இந்த ஃபேக்கி கசர் வைக்கும் பொழுது கசர் வச்சா ஏயத்தானே மாற்றணும், உசை ஃபீருன். அதே மாதிரி மிஸ்பாகு, மிஸ்பாகுன்னா விளக்கு, விளக்கு இருக்குல்ல, லைட்டு, மண்ணெண்ணெய் விளக்கு, எலக்ட்ரிக் விளக்கு, எல்லாத்துக்கும் விளக்கு மிஸ்பாகு தான்.
மிஸ்பாஹ்னா விளக்கு. அதை என்ன செய்யணும்? முசை பீஹுன், முசை பிஹுன் இல்லை, முசை பீஹுன் ஃபொய் ஈலுன் அப்படின்னா என்னது? நைட் லாம்பு, சின்ன விளக்கு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இது ஹுமாமத்தெல்லாம் வராது. கிர்தாசுன், கிர்தாஸ் என்றால் பேப்பர் சீட்டு. கிர்தாஸுக்கு என்ன செய்ய? சின்ன குறைத்தீசுன், சின்ன பேப்பரு, பிட்டு பேப்பருன்னு அர்த்தம். குறைத்தீசுன்னா அது பிட்டு பேப்பர். கிர்தாஸ்னா ஒரு பேப்பரு. குறைத்தீசுன் பிட்டு பேப்பர் வச்சு காப்பிலாம் அடிப்பாங்கல்ல பரீட்சையில், அதுக்குள்ளக்கு பேர் என்னது? குறைத்தீசுன். மிஃப்தாஹுன் 5 எழுத்து இருக்கா? மிஃப்தாஹுன் சாவி, திறவுகோல். அதை சொல்லுவதாக இருந்தால் முஃபைத்தீஹுன் சின்ன சாவி. சாவியில் பெரிய சாவி சின்ன சாவியில் இருக்கும்ல, சின்ன சின்ன சூட்கேஸுக்குள்ள சாவி, சின்ன சாவி இருந்தால் முஃபைத்தீஹுன் சின்ன சாவி. அப்போ துப்பாவுன், துப்பாவுன்னா சொரக்கா, துபைபாவுன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ மீசானுன், இது தப்பாக போட்டேன், பி உண்டு வரணும், சரியா? ஏ வரணும். அப்போ மீசானுன், மீசான்னா தராசு. முவைசீனுன், முவைசூன் என்றால் அதாவது சின்ன தராசு அப்படின்னு வரும். தனாநீரு, தீனாருக்கு பன்மை தனாநீரு. தனாநீருன்றில் இருந்துச்சுருது. தனாவில் 3, நீருள்ள ஒரு மொத்தம் 6 எழுத்து இருக்குது தனாநீருள்ள. அப்போ என்ன செய்யணும்? துணை நீரு சின்ன தங்க காசு. திருகம்னா ஒருமைக்கு திருகம்னு சொன்னோம். இது தராஹிம்னு என்ன இருக்குது? பன்மையாக இருக்குது. பன்மையாக தான் செய்யணும். தராஹிம் என்பதை துரைஹீமு இப்படி மாற்றுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், அந்த இல்லத்துறை எழுத்து வரும்பொழுது இப்போ நம்ம பாடத்துக்கு திருப்பி வந்துடுவோம். தஸ்கீரை படிச்சிட்டோம். தஸ்கீர் என்பது ஒரு எந்த ஒரு பெயர் சொல்லையும் என்ன செய்வாங்க? அதை சின்னது என்று காட்டுவதற்காக வேண்டி ஃபுஐலுன் 4 எழுத்துக்கு, ஃபுஐலுன் 5 எழுத்துக்கு, ஃபுஐலுன் 6 எழுத்துக்கு, இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த தஸ்கீர் எடுப்பாங்க. அப்படி தஸ்கீர் எடுக்கும் பொழுது இதை இப்போ தஸ்கீர் சட்டம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எதுக்கு அந்த தஸ்கீருக்கு போனோம் என்று சொன்னால், நம்ம சர்ஃபு பார்த்தோம்ல, அதில் என்ன படித்தோம்? வாவ் ஏ அதில் முந்தினதுக்கு சுக்கூன் இருக்குமே, ஆனால் அந்த வாவை ஏயாக மாற்றணும் ஒரு சட்டம் படித்தோம். அந்த மாதிரி இல்லாமல் அதில் எங்கே வரும்னு கேட்டால், அந்த பாருங்கள் அசுவது வருது. இப்போ நம்ம இல்லத்துக்கு வந்துட்டோம். எங்கே வருது? அசுவதுன்னா கருப்பாக உள்ளவன், கருப்பன். அசுவதுன்னு என்ன அர்த்தம்? அஹ்மர்னா சிவப்பாக உள்ளவன், அஸ்வர்னா மஞ்சள் கலராக உள்ளவன், அபியல்னா வெண்மையானவன், அசுவதுனா கருப்பானவன், கருப்பன் இருக்குது. அப்போ அசுவதுக்கு தஸ்கீர் போயிடுங்க. அசுவது உசை விது. அசுவதுக்கு என்னது? தஸ்கீர் எடுத்தால் உசை விது. உசை விதுன்னு சொல்கிற இடத்துல என்ன? சின்ன கருப்பன் அர்த்தம். அசுவதுனா கருப்பன், உசை விது என்றால் கருப்பான சின்னவன், சின்ன கருப்பன் அப்படின்னு வருது. அப்போ இந்த உசை விதியில் பாருங்கள், இந்த சட்டம் இப்போ வருது. எப்படி வருது? வாவு ஏ வருது. இதுக்காக தான் அந்த விதியில், இதுக்கு தான் இந்த தஸ்கீருக்கு நம்ம போனதை. இந்த வாவு ஏ ஒரு சொல்லில் வந்திருக்குது. அதில் முந்தினக்கு சுக்கூன் இருக்கிறது. இப்போ என்ன செய்யணும்? இந்த வாவை ஏயா மாற்றி உசை இதுன்னு சொல்லணும். உசை இது என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அது தஸ்கீர் அமைப்பு என்று தெரியாது. இந்த தஸ்கீருக்காக இப்படி செஞ்சுருக்கோன்னு தெரியாமல் வேற ஒரு மாற்றமாக போயிருங்கிறதுனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உசை விதுன்னே சொல்லுவாங்க. இந்த சட்டம் விதிவிலக்கு, அஃபாலோட விதிவிலக்கு மாதிரி. இப்போ படித்தப்பல மர்மூயுன், அந்த மர்மூயுன் என்பதில் வாவையை முந்தி சுக்குன் இருக்கிறனால அந்த வாவை ஏயா மாற்றி மர்மீயுன் என்று சொன்னாங்கல்ல. அப்படி சொல்வதிலிருந்து எதெல்லாம் விதிவிலக்கு படித்தோம்? அஃபால என்று இருந்தால் விதிவிலக்கு. அதே மாதிரி இஸ்மில் பெயர்கள் அது மாதிரி வந்தால் விதிவிலக்கு. அதே மாதிரி விதிவிலக்கு தஸ்கீரில் விதிவிலக்கு இருக்குது. அந்த தஸ்கீருக்கு தான் இந்த உதாரணத்தை காட்டுறோம். என்ன காட்டுறோம்? அசுவதா உசை விது சின்ன கருப்பன், ஜதுவல்னா ஓடை, ஜதுவல்னா ஓடைன்னு அர்த்தம், வாய்க்கால் அந்த மாதிரி அர்த்தம். அதை என்ன செய்வாங்க? அதுக்கு தஸ்கீர் பண்ணதாக இருந்தால் ஜுதைவிலும்பாங்க. இந்த ஜுதைவிலேருந்து வாவையாக மாற்றக்கூடாது.
இந்த தஸ்கீரில் இந்த மாதிரி நான் இந்த நம்ம ஏற்கனவே காட்டினவன் இதுலாம் அது வரல, ஏயா மாத்திர சட்டம் வரல. ஆனால் இப்போ ஏயா மாத்திர சட்டம் இந்த மாதிரி இடங்களில் வரும். அப்போ ஏன் ஜுதைவிலுன்னு ஏன் சொல்கிறாங்க? ஜுதைவில் நம்ம புது சட்டப்படி மாற்றணுமே அப்படின்னு நினச்சிடாம, ஜுதைவில் தஸ்கீர் இது, தஸ்கீரில் மாறாது, தஸ்கீரில் இந்த சட்டம் அப்ளை ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தஸ்கீர் பாடத்தை உங்களுக்கு நடத்துனது. சரியா? சரி, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், அப்போ அடுத்ததாக நம்ம இப்போ 3 எழுத்து விஷயத்தை முடிச்சிட்டோம். 3 எழுத்து சொற்களில் கடைசியில் இல்லத்து வந்தால் அதுக்கு எல்லாத்தையும் சொல்லி இஸ்முல் மஃபூல் சொல்ல வேண்டி இருந்துச்சு. இஸ்முல் மஃபூலோடு அது 3 எழுத்து சொல்லுடைய சட்டம் முடிந்து விட்டது. அடுத்து என்ன செய்வோம்னு கேட்டால், இந்த 3 எழுத்து சொற்களை 4 எழுத்தாக மாற்றுவோம்ல. 3 எழுத்து சொற்கள் 4 எழுத்தாக மாற்றுவோம். அஃபலன்னு மாற்றுவோம், ஃபலன்னு மாற்றுவோம், ஃபாலன்னு மாற்றுவோம். இப்படி மாற்றும் பொழுது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, நடுவில் இல்லத்து எழுத்து வந்தால் 4 வசனில் தான் மாற்ற இல்லத்து சட்டம் வரும். பாக்கி எல்லாமே வராதுன்னு படித்தோம். அஃபால, இஃப்தால, இன்ஃபால, இஸ்தஃபால, இப்படி நம்ம படித்தோம். ஆனால் லாமுல கடைசி எழுத்துக்கு இல்லத்து எழுத்து இருக்குமே, ஆனால் அதில் என்ன சட்டம் வரும்னு கேட்டால், எல்லாத்துலேயுமே இல்லத்து சட்டம் அமலாகும். அதாவது நடுவில் இல்லத்து எழுத்து இருக்கும் பொழுது அஃபாலோட இல்லத்து சட்டம் வரும், ஃபஅலோட வராது, ஃபஅலோட வராது, தஃபாலோட வராது, தஃபாலோட வராது, இஃப்தாலோட வரும், இன்ஃபாலோட வரும், இஸ்தஃபாலோட வரும், இஃபாலோட வராது, இஃப் அவ்வளோட வராது, இஃப் அவ்வளோ வராது, இஃப் ஆலில் வராதுன்னு படித்தோம். 4 தான் வரும், மீதி உள்ளதில் வராது என்று முன்னாடி படிச்சிருக்கோம்ல. அதே மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், லாஸ்ட்டில் இல்லத்து இருக்கக்கூடிய ஒரு சொல்லை அஃபால, ஃபஅல, ஃபாலன்னு எல்லா வகையாகவும் மாற்றி பார்க்குறோம். மாற்றி பார்த்தா எந்தெந்த இடத்துல என்னென்ன சேஞ்சு வருதுன்னு நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அஃபாலன்னு மாற்றுறோம். அஃபாலவில் எதை மாற்றுறோம்? ரமையவை மாற்றுறோம். இதை மாற்றுற சொல்லு ரமையை என்ன செய்கிறோம்? அஃபாலன்னு மாற்றுறோம். அஃபாலன்னு மாற்றினோம்னா எப்படி வரும்? அருமைய. ரமையவை அஃபாலன்னு மாற்றினா அருமைய. இந்த அருமையவில் என்ன சட்டம் இருக்குது உங்களுக்கு? நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க, புது சட்டம் கிடையாது. அர்மய, மயன்னு வந்துருச்சு. இல்லத்துக்கு ஹரக்கத்து, முன்னாடி ஃபத்தஹு, அலிஃபா மாற்றிடணுமா? அர்மா, இல்லத்து அமுலாவுது. அதாவது ரமைய என்பதை அஃபாலன்னு மாற்றினீங்கன்னா, அசல் படி மாற்றினீங்கன்னா அருமையன்னு வந்துடும். அருமையன்னு வந்தவுடனே இதில் நம்ம படித்த எந்த இல்லத்து சட்டம் இருக்குது என்று பார்த்தால், இல்லத்துக்கு ஹரக்கத்து, முன்னாடி ஃபத்தஹு, இந்த சட்டம் இருக்கிறது. மயன்னு வருது. மய சொல்லக்கூடாது, மாண்டு சொல்லணும். அப்போ அஃபால வாக்குனா அருமா. ரமாவுக்கு அஃபால என்ன? அருமா. அருமையன்னு சொல்லாமல் அருமான்னு சொல்லிடுவோம். சரி, ஃபஅலவுக்கு வாங்க. இப்போ ரமையவை என்ன செய்கிறோம்? இந்த ரமையவை ஃபஅலன்னு மாற்றுறோம். அப்போ எப்படி வரும்? ரம்மைய. ரமைய ஃபஅல, ரம்மைய. ரம்மையோட என்ன சட்டம் இருக்குது? சேம் அதே சட்டம் தான், ரம்மைய. அதாவது ஏக்கி ஹரக்கத்திற்கு முன்னாடி ஃபத்தஹ் இருக்குது, ரம்மா. ரம்மைய எப்படி சொல்லணும்? ரம்மான்னு சொல்லணும். இங்கேயும் இல்லத்து சட்டம் அமுலாகுது. எல்லா அமைப்பிலும் இல்லத்து அமுலாகிட்டே வருது. அது மாதிரி ஃபா அல, ரமையவை ஃபா அலன்னு மாற்றுறீங்க. ராமைய. ராமையன்னு சொல்லலாமா? இல்லத்துக்கு ஹரக்கத்து, முன்னாடி ஃபத்தஹ், ராமா மாறுது, அலிஃபாக மாறும். ராமா, ராமையா. சர்ஃபு செஞ்சு தனியாக பின்னாடி காட்டுறேன், ராமான்னு மாறுது. அப்புறம் தஃப அலன்னு மாற்றுறீங்க. ரமைய, அதை தஃப அலன்னு மாற்றுறீங்க. மாற்றினா தரம்மைய. தரம்மையன்னா தரம்மா. ஏன்? இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து, முன்னாடி ஃபத்தஹு, அலிஃபா மாற்றணும், தரம்மா. தஃபா அல இருக்குது, ரமைய, தராமய. ரமைய என்பதை தஃபாலன்னு மாற்றினா தராமய. தராமையன்னு சொல்லலாமான்னா மையண்டா மாதானே, தராமா. இதான் சொல்ல வேண்டியது, லாஸ்ட்டாக உள்ளது சொல்ல வேண்டிய விதம். இஃப்தால இருக்குது. ரமையவை இஃப்தாலன்னு மாற்றுறீங்க. ஈர்த்தமய. ஈர்த்தமய சொல்லலாமா? ஈர்த்தமா. இன்ஃபால இருக்குது. ரமையவை இன்ஃபாலன்னு மாற்றுறீங்க. இன்றமா. இன்றமய சொல்லலாமா? இன்றமா. இஃப் அல்ல இருக்குது. ரமையவை இஃப் அல்லன்னு மாற்றுறீங்க. இர்மைய. இதில் எந்த ஒரு சட்டமுமே இல்லை. ஈர்மை இந்த ஒன்று தான்.
இவ்வளோ இடத்துலையும் இல்லத்து இல்லாத இது மட்டும் இருந்தீங்கன்னா இஃபாலில் மட்டும்தான் இது வரைக்கும் படித்ததில்ல. அதான் வேறு கலர் கொடுத்துருக்குறேன், முழு கலராக கொடுத்துருக்கேன்னா இர்மைய இர்மைய. இஸ்தஃபால இருக்குது ரமையவை இஸ்தர்மய. இஸ்தர்மய சொல்லலாமா? இஸ்தர்மா. இஃப் அவு அல ரமையாவை சொல்கிறீங்க. இர்மௌமய மயன் வந்துருச்ச இர்மௌமா. இஃப் அவ்வள இருக்குது ரமையவை. இர்மவ்வைய இர்மவ்வா மாறுது. கடைசியாக இஃப் ஆலில் இருக்குது ரமைய. இர்மாய இர்மாய தான் 2 சுக்குன் இங்கே வருது. ஆனால் சத்து செய்யப்பட்டிருந்தால் வரலாம்னு இருக்குதுல்ல, அதன்படி தப்பு கிடையாது. இர்மாய இர்மாய 12 அமைப்பில் வந்து 2 அமைப்புகளில் இல்லத்து அமுலாக மாட்டேங்குது, மீதி 10 இல்லத்து அமுலாகுது என்பதை பார்த்துட்டோம். அப்போ ரமைய என்கிற 3 எழுத்து சொல்லை 12 அமைப்புகளாக மாற்றும் பொழுது எல்லா இடத்துலையும் இல்லத்து வருது என்பதையும், இஃப் அல்ல இஃப் ஆல்ல அதில் மட்டும் வராது என்பதையும் நம்ம சுருக்கமாக பார்த்தோம். அடுத்து வந்து ஒவ்வொரு அமைப்பையாக வைத்து ஒவ்வொரு அமைப்பையாக வந்து என்ன செய்யணும், இந்த 3 எழுத்து சொல்ல மாற்றி அதுக்கு செய்வினை, அதுக்கு செய்யப்பாட்டு வினை, அதுக்கு வருங்காலம், ஏவல், விளக்கல், 12 அமைப்புகளுக்கு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு ஏற்கனவே படித்த அந்த சட்டங்கள் வந்து ஒரு பயிற்சியாக என்ன செய்யும் உங்களுக்கு அது வந்து அமையும். அந்த விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் வரும். இந்த அடுத்த பாடம் என்பது நாங்கள் ஒரு 3 நாள் வெளியூர் பிரயாணம் இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கும். வழங்குதா? வெள்ளி சனி ஞாயிறுக்கு வந்து இந்த பாடம் இருக்காது. இதனுடைய தொடர்ச்சி வந்து திங்கட்கிழமையில் இன்ஷா அல்லாஹ் வழக்கமான நேரத்தில் ஆரம்பமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும்.